ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹஸ்பி சமையல். இன்றைக்கி நண்டு குழம்பு எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நெஞ்சு சளி இருமல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நண்டு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா குழம்போட டேஸ்ட்டு ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு 15 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்து செய்ய போகிறீங்கன்னா ஒரு 25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்து செய்ய போகிறீங்கன்னா 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தால் போதும். நான் ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நீங்கள் சின்ன தக்காளியாக எடுத்தீங்கன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குலைவாக வதங்கணும். நான் இங்கே தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இது வதங்குறதுக்குள்ளே நம்ம நண்டு குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் திருகி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு கூட சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு குழம்பு இன்னும் நல்லா கலராக வேணும்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். தனியாத்தூள் சேர்த்தா குழம்பு இன்னும் நல்லா திக்காக கிடைக்கும். சேர்த்துட்டு நான் அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இது எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இந்தளவு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதில் இன்னும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு வதக்குங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க, அதோட பச்சை வாசனை போகட்டும். அது கொஞ்சம் திக்காகி வரட்டும். இந்த அளவு திக்காக வந்தால் போதும். நான் இங்கே 1 கிலோ நண்டை மஞ்சத்தூள் உப்புலாம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இந்த நண்டு குழம்பு ரைஸோட, இட்லியோட, சப்பாத்தியோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம நண்டை சேர்த்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். அந்த மசாலாலாம் நண்டில் நல்லா இப்படி ஒட்டுற மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தாட்டி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு இங்கே உப்பு கம்மியாக இருந்தனால நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை அரை கப் தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நண்டு நல்லா கொதிக்கட்டும். 15 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் மூடியை திறந்துருங்க. இந்த மாதிரி நண்டுலாம் ஆரஞ்சு கலரில் வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்மளோட நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்படி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். கடைசியாக நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஹஸ்பி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.